பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்திலே அந்த 14வது வசனத்தில் கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி பார்க்க, அவர்கள் தேசத்துக்கு சுகத்தை கொடுப்பேன், அவர்கள் தேசத்துக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன், அவர்கள் குடும்பத்துக்கு சேமத்தை, சுகத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் வருவதற்கு, சுகம் வருவதற்கு, அதுக்கு மேலே வசனம் சொல்லப்படுது, அவர்கள் பாவத்தை மன்னித்து என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய பாவத்தை மன்னித்து, அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் குடும்பத்துக்கு சேமத்தை, சுகத்தை நான் கொடுப்பேன். அப்போ சமாதானத்தை, சந்தோஷத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், தேவனால் மன்னிக்கப்பட வேண்டும். தேவன் ஒருவர் தான் மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் ஒருவர் தான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது பாவம் எப்படி மன்னிக்கப்படுகிறது சொல்லி மேலே அதே வசனத்தில் சொல்லப்படுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் சனம் தங்களை தாழ்த்தி என்று வேதம், தங்களை தாழ்த்தி, அதாவது நம்ம பாவத்தை அறிக்கை செய்யணும், அறிக்கை செய்து விட்டு விடணும். அப்போ தான் இறக்கத்தை பெற முடியும். ஏன்னா ஆயக்காரன் குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, ஏன்னா உமக்கு, அதாவது பாவியாய் என் மேலே கிருபையாக இரும், பாவியாயே என் மேலே கிருபையாக இரும் அப்படின்னு சொல்லுகிறார். தேவன் அவனை நீதிமானாய் மாற்றுகிறார், அவனை உயர்த்துகிறார். அதே போல் இளையகுமார் சொல்லும்போது, உமக்கு பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். இளையகுமாரனுடைய ஒரு வேண்டுதல் அப்படி தான், நான் தகப்பனிடத்துக்கு போவேன், பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். இந்த வார்த்தை தகப்பனுடைய எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தினது. ஆகவே அதுக்கு நமக்கு நல்லா தெரிந்த ஒரு காரியம், தகப்பன் ஓடி போய் எதிர்பார்ப்போடு இருந்த தகப்பன், ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த தகப்பன், இந்த வார்த்தை தகப்பனுக்குள்ளே அதிகமாய் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாம். எதிர்பார்த்து ஓடி போய் கட்டி பிடித்து அழைத்து கொண்டு வந்த தகப்பன், நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி அவர் கேட்கலை. அவன் என்னைக்கு அறிக்கை செய்தானோ அதோட அவன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. தகப்பனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். நீ ஏன் இப்படி செஞ்ச, இப்படிலாம் எல்லாத்தையும் அழிச்சேன்னு சொல்லி தகப்பன் கேட்கலை. அவன் சொல்லுகிற காரியம், பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தும் பொழுது, தான் செய்த பாவத்தை அவன் அறிக்கை செய்யும் பொழுது, தேவனிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது, தாழ்த்தும் பொழுது, அந்த தாழ்மையான ஜெபம் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறது, அவனுக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, என் முகத்தை தேடி என்று சொல்ல, தேவனை தேடணும், அவரை கண்டடைத்தக்கதாக நம்ம அவரை தேடணும், நம்ம நேரம் எடுக்கணும், அவரை தேடணும், ஆண்டவரை தேடணும், முகத்தை தேடணும். அதாவது அவரை காணத்தக்கதாக நாம் பிரயாசப்படணும், நாம் தேடணும். 3வது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நம்ம திரும்பணும். திரும்ப திரும்ப செய்கிற காரியத்தை தவறல்ல, நம்முடைய எல்லா வழிகளை விட்டு நம்ம திரும்பணும், முற்றிலுமாய் மனம் திரும்பணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3 காரியங்களை நாம் செய்யும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து, அவர் நமக்கு சேமத்தை, நம்முடைய குடும்பத்துக்கு சேமத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். உண்மையாகவே இந்த நாட்களில் நம்ம தாழ்மையோடு கூட நாம் ஜெபம் பண்ணுவோம், அவரை கண்டடைத்தக்கதாக நம்ம அவரை தேடுவோம். எல்லா பொல்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் விட்டு நாம் அவருக்கு நேரம் நாம் திரும்புவோம், அறிக்கை செய்வோம். கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய எல்லா விதமான தவறுகளையும் பாவங்களையும் அவர் மன்னித்து நம்முடைய குடும்பத்துக்கு சேமத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை தந்து அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.